ஐயா எனக்கு படம் பார்க்கத்தான் தெரியும், படத்தை பத்தி தெரியாது. பேப்பர்ல படிச்சிருக்கேன். எத்தனை கோடி வந்து ஆயிரக்கணக்கு, இப்போ லட்சக்கணக்கா வந்துச்சு, இப்போ கோடிக்கணக்கா பேர்ல பணம். சினிமா துறை எடுக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும், பார்க்கறவங்களுக்கும் தெரியாது. சூழ்நிலை போல உங்களுக்கும் தெரியும். ஆனா எப்படியோ சம்பாதிக்கிறதுக்கு எல்லாரும் பணம் எடுக்கிறாங்க. ஒரு திருக்குறளை பத்தி ஒரு தேவையில்லாத வேலையை தான் பார்க்கறதுக்காக அப்படி அல்ல. காமராஜருடைய பார்க்கிறாரு, இப்ப ஊருடைய போல பரப்புறதுக்காக எடுக்கிறாரு. அவர் சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, அவரு போல பரப்புறதுக்காக செய்யறாரு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? சம்பந்தப்பட்ட அனைவரும் பணத்தை பார்க்காம, பணம் இப்படியே வந்துடும். போன நிமிஷங்கள் 1 மணி நேரம் போச்சா போச்சு, பணம் 2 நிமிஷம் போயிடுமா? அப்படி இல்லாம சம்பந்தப்பட்ட எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி சொன்ன டேக்கு பணத்தை எடுத்து, சொன்ன டேக்கு எடுத்து பிரம்மாண்டமான முறையில் எடுத்து ரொம்ப சக்சஸ் ஆகணும், அந்த படம் நான் வரணும் அப்படின்னு எனக்கு நான் மனசார சொல்றேன். இவ்வளவுக்கும் காரணம் பட யூனிட்டுகள் சம்பந்தப்பட்டவங்க தான். அவங்க கொஞ்சம் இது பண்ணாம நிமிஷத்தை பார்க்காம படம் பார்க்காம ரொம்ப நல்லா மேல வரணும். தப்பா எடுக்காதீங்க. சரிங்க, உங்களோட சரியான. அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டுல தமிழ் ஆசான் பேரறிவை நமக்கு 1330 குறள்ல நமக்கு விட்டு சென்று இந்த உலகத்தின் சிறந்த மொழி தமிழ்தான் என்பதற்கு மாபெரும் உதாரணமாக இருக்கின்ற இந்த திருக்குறளை எழுதிய தெய்வப்புலவர் திருவள்ளுவரை பற்றிய இந்த படத்தை சகோதரர் பாலகிருஷ்ணன் சார் எடுக்கிறாங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். ஒருவன் வாழும் காலத்தில் பூமியில எவன் சிறப்பா இருக்கிறானோ அவன்தான் தெய்வமாக கருதப்படுவான் அப்படின்ற குறளுக்கு ஏற்றாற்போல் நம்ம செய்யற செயல்கள் மாபெரும் செயல்களாக சில மனிதர்களுக்கு தான் அமையும். அது பாலகிருஷ்ணன் சாருக்கும் அமையுது. கல்வி, இந்த 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும். இந்த தமிழ் சமுதாயம் கல்வியால் தான் சிறப்புற வளரும் அப்படின்ற நமக்கெல்லாம், அதாவது இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருந்த ஐயா காமராஜரை பத்தி முதல் படம் எடுத்தாரு. இன்று தமிழுக்கான, அதாவது திருக்குறள் ஒரு அருமையான குறள் இருக்கு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இந்த குறள் பாத்தீங்கன்னா, கற்க கசடர, ஒருத்தவன் படிக்கணும், தப்பு இல்லாம படிச்சுட்டா, கற்க கசடர கற்றவை அதை ஃபாலோ பண்ணி நீங்க நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு துணையே தேவையில்லைன்றதுதான் இந்த குறள். ஒருத்தவன் கரெக்டா படிச்சுட்டான்னா அவனுக்கு துணை தேவையில்லை. அதனாலே இந்த குறள்ல பாத்தீங்கன்னா எந்த எழுத்துக்கும் துணைக்காலே இருக்காது. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்ற குறள்ல பாத்தீங்கன்னா துணைக்கால் இல்லாம குறள்ல மட்டுமே எழுதியிருப்பார் திருவள்ளுவர். அப்ப பாருங்க, படித்தால் நீங்கள் மாபெரும் மனிதனாக சிறந்தவனாக இந்த உலகத்தை ஆள்றவனாக ஆக முடியும்ன்றதுக்காகத்தான் இந்த குறளை அவர் எழுதியிருக்காருன்னா, அதை காமராஜர் ஐயால் தான் படிச்சிருங்கடா, உங்களுக்கு எந்த துணையும் தேவையில்லைன்ற நமக்கு சொல்லிக் கொடுத்தவர். அவருக்கு முதல் படம் எடுத்தாரு, அடுத்தது திருவள்ளுவருக்கு 2வது படம் எடுக்கிறார். அப்படி சில மனிதர்களுக்கு தான் செயல்கள் சிறப்பாகவே அமைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு சகோதரர் கூட நான் பழகிறதுல பெருமைப்படுறேன். இந்த படத்துல நான் நக்கீரன் கேரக்டர் பண்றேன். நக்கீரன் உங்களுக்கு தெரியும், நக்கீரனுடைய திருமுருகாற்றுப்படை எழுதின தமிழ்ச்சங்க கடைச்சங்கத்தினுடைய தலைமை புலவர், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல ஏபி நாகராஜன் ஐயா நடிச்சிருந்தார் திருவிளையாடல்ன்ற படத்துல. அதுக்கு பிறகு நான் நடிக்க ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஒரு சிறந்த இயக்குனருக்கு பிறகு ஒரு இயக்குனருக்கு அந்த கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா, கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு சிலரால் தான் முடியும். அது அவன் கடவுளை விட உயர்ந்தவனா இருக்கணும். அது மனிதர்களை வாழ முடியும். நான் ஔவையார் கேரக்டரை பார்த்து பயப்படுவேன். ஏன்னா பரமசிவ வீட்டுல பிரச்சனை, மனிதனான ஔவையார் பஞ்சாயத்து பண்ண போறாங்க. முருகன் கிட்ட சொல்றாங்க, வாப்பா உன் குடும்பத்துல போய் சேர்த்து விடுறேன்னு. பாருங்களேன், ஒரு கேரக்டர் கடவுள்
குடும்பத்தில் பிரச்சனை, ஒரு மனிதன் ஆன அம்மையார் போய் வாடா முருகா நான் உன்னை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது, உன் குறையை கண்டிக்க என்னிடம் இருக்கின்ற தமிழுக்கு உரிமை உண்டு. அந்த அம்மா கடவுளை கேள்வி கேட்க தமிழுக்கு உரிமை இருக்கு. அப்படி ஒரு மாபெரும் ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள் நம்ம ஐயா விஸ்வநாத ஐயா பிரமாதமா பேசிட்டாங்க. இந்த திருக்குறள் பற்றியும் உலகத்திலேயே மதங்களுடைய புத்தகம் தான் அதிக பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் எந்த மதத்தையும் சேராத திருக்குறள் எல்லா மொழியிலையும் பதிக்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு உலக மறை. எந்த மொழிக்காரனும் அதை படிக்கலாம், அதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது அது முதலே அறத்தை பற்றி பேசுது. அந்த அறத்தோடு நீங்க பொருளை சேர்க்கணும், அந்த பொருளை வைத்து இன்பம் அடையணும். அதான் அறம் பொருள் இன்பம். ஏனென்றால் தமிழர்கள் அறத்தோடு வாழ்வர்கள். இந்த படத்தில் நான் பணிபுரியறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களுடைய அனைவருடைய இதனுடைய சப்போர்ட் வேணும். ஏன்னா ஒரு கமர்ஷியல் படத்தினுடைய எப்படி வேணாலும் கொண்டு போகலாம், ஆனா இந்த மாதிரி படங்களுக்கு உங்களை மாதிரியான மீடியா ஒத்துழைப்பு இருந்தால் தான் இது மாபெரும் வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துல நடிக்க எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது என்னுடைய நண்பர் விஜய் சேனாதிபதி அவர்கள். நான் நேரடியா ஐயாவை சந்திக்கும் பொழுது ஒரு 4-5 முறை ஆபீஸ்க்கு வர சொன்னாங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஐயா ஏற்கனவே சொன்னாங்க அது எல்லாமே தானா அமையும் அப்படின்னு. அது போலதான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஜெயராஜ் சார் இத எழுத்து அவர் ஐயாவோடது ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காங்க. அவர்களுக்கும் சிவானா கூட தொடர்ந்து பயணிக்க போறேன். அதை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு, ஆனா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நிறைய இலக்கிய பிழை இல்லாம எழுத்து உச்சரிப்பு ரொம்ப துல்லியமா பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப ஆர்வமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. கண்டிப்பா நல்லபடியா பண்ணுவோம் அப்ப நம்புறோம். கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையணும் நம்புறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவரோடு ஒரு திரைப்பயணம் வாய்ப்பளித்த ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. ஸோ பேசிக்கலி நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். படிச்சது எல்லாமே கோயம்புத்தூர் தான். ஸோ தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த திருக்குறள் இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆக்சுவலாக சார் இப்போ புதுசாக இந்த திருக்குறளை மக்களுக்கு பரப்புறதா நினைக்கிறீங்க. 2000 வருஷமா இருக்கிற திருக்குறள் இனிமேல் கெட போறதில்லை. ஆனால் அது இப்போ இருக்க எல்லாருக்குமே அது போய் சேரணுன்றதுக்காக அதை எடுக்கிறாங்க. அதில் நான் பாண்டிய மன்னனா நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நான் சரியா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். இது இங்க வந்திருக்க நம்மளோட பத்திரிகைக்காரர்கள் எல்லாரும் இதை மற்ற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.